அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யில் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர அன்னல்லாஹ் யூலிஜுல் லைல ஃபின்-நஹார் வ யூலிஜுன் நஹார ஃபில்-லைல். ஸதகல்லாஹுல் அலீயுல் அலீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையருமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்ம இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த சபையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நிலைநிறுவட்டுமாக. ஆமீன். ரபிஷ் அலி சத்ரி வைசிர்லி அமரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, ஒவ்வொரு நாளும் தராவி தொழுகைக்கு பிறகு அல் குர்ஆனும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே அறிவியல் சார்ந்த குர்ஆனுடைய செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் லுக்மான் என்ற சூராவுடைய 29வது வசனத்தில் அல்லாஹு தாலா பூமியுடைய அமைப்பை பற்றி பேசுகிறான். அலம் தர அன்னல்லாஹ், நீங்கள் அல்லாஹை பார்க்கவில்லையா? யூலுஜுல் லைல ஃபின்-நஹார் வ யூலுஜுன் நஹார ஃபில்-லைல். அவன்தான் இரவை பகலிலே நுழைக்கிறான், பகலை இரவிலே நுழைக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் பூமியை பற்றி செய்தி இல்லை, ஆனால் மறைமுகமாக பூமியுடைய அமைப்பை பற்றி தான் இந்த செய்தியில் அல்லாஹு தஆலா பேசுகிறான். அல்லாஹ்வை நீங்கள் பார்க்கலையா? அவன்தான் இரவை பகலிலே நுழைக்கிறான், பகலை இரவிலே நுழைக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா இரவு பகல் மாறுவது சம்பந்தமாக பேசும் பொழுது நுழைத்தல் அப்படிங்கிற வார்த்தையை பேசுகிறான். பகல் இருக்குது, இப்போது இரவு வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இரவு நுழைஞ்சு பகல் இல்லாமல் போயிடும். பிறகு இரவு இருக்கும், நீண்ட நேரம் இரவு இருக்கும், அப்புறம் பகல் கொஞ்சமாக நுழைஞ்சு இரவு இல்லாமல் போய் பகல் வந்துடும். இதுக்கு பேர் தான் ஈலாஜ். யூலிஜின்னு சொன்னால் நுழைத்தல்னு இதுதான். கொஞ்சமாக நுழையிரு. திடீர்னு பகல் வர்றதில்லை, திடீர்னு இரவு வர்றதில்லை, இல்லையா? இப்போ உதாரணமாக இந்த ஹாலே இருட்டாக இருக்குது, சுவிட்சை போட்டதுமே லைட் எரியுது, உடனே வெளிச்சம் வருது, இல்லையா? வெளிச்சமாக இருக்குது, இது பகல். திரும்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம், உடனே இருட்டாகுது. ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டு, இருட்டு பகலாவது, பகல் இருட்டாகுது. இதுக்கு பேர் யூலிஜ் கிடையாது. ஈலாஜின்னு சொன்னால் வெளிச்சமாக இருக்கா, இப்போ இந்த இடம் இருட்டாவது, கொஞ்சமாக பவர் குறையும். இந்த லைட் இருக்குல்ல, என்னுடைய பேர் கொஞ்சமாக குறைஞ்சி ஃபுல்லாக இருட்டாயிரும். அப்புறமா இருட்டாகவே இருக்கும், அப்புறம் இந்த இருட்டு கொஞ்சமாக வெளிச்சமாகி பிரகாசமாகுது. இப்போ இந்த மாதிரி வெளிச்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இருட்டாகிறதும், இருட்டு கொஞ்சமாக பகலாகிறது இருக்கிறது இல்லையா? இதுக்கு பேர் தான் யூலிஜ் என்ற வார்த்தை, ஈலாஜ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அல்லாஹு தாலா குர்ஆனில் இரவு பகல் இரவு வருவது சம்பந்தமாக சொல்லும் பொழுது ஈலாஜ் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறான். ஸோ இதுக்கும் பூமிக்கு என்ன சம்பந்தம் சொன்னால், பூமி உருண்டையாக இருந்தால் மட்டும்தான் இந்த இரவு பகல் நுழையுதல் என்பது சாத்தியம். பூமி உருண்டையாக இல்லைன்னு சொன்னால் இரவும் பகலும் கொஞ்சமாக நுழையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைட்டு போகிறது ஆஃப் பண்ணுற மாதிரி உடனே பகல் வரும், உடனே இருட்டு வரும். இருட்டாகவே இருக்கும், அடுத்த செகண்ட் உடனே பகல் வரும், அடுத்து பகலாகவே இருக்கும், அடுத்த செகண்ட் உடனே இருட்டு வரும். உங்களுக்கு புரியுதலுக்காக சொல்கிறேன். இது பூமி தட்டையாக இருக்குது, இங்கே நம்ம இருக்கோம், இது பின்னாடி சில நபர்கள் பூமியுடைய பிற்பகுதியில் இருக்காங்க. சூரியன் இங்கே இருக்குன்னு வைங்களேன், பூமி சுற்றும் பொழுது இப்படி இருக்க இங்கே ஃபுல்லாக பகல் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி சுற்றி இப்படி திரும்பும் பொழுது அடுத்த நிமிஷமே இங்கே இரவு பகல் வரும், சூரியனுக்கு முன்னாடி வரும். இந்த இடம் இருட்டாயிரும், இந்த இடம் வெளிச்சமாக இருந்தது, இங்கே சூரியன் இருக்குது, சூரியனை பூமி சுற்றுது இல்லையா? இப்போது இந்த இடம் பூரா பகலாக இருக்குது, இந்த இடம் பூரா இருட்டாக இருக்குது. இந்த பூமியுடைய பிற்பகுதி பொறுக்க இரவு பகுதி, இரவு, இது பகல். இந்த பூமி சுற்றும் பொழுது இப்படி திரும்பும் பொழுது ஒரு 10-15 நிமிஷங்களுக்குள்ளேயே இந்த இடம் பகலாயிரும், இந்த பக்கம் இருட்டாயிரும். இது மாதிரி இரவு பகல் வர்றதில்லை. நீ பூமி ரவுண்டாக இருந்தால் தான் அப்படி கொஞ்சமாக சுற்றும் போது இரவு கூடுவதும் பகல் கூடுறது வித்தியாசம் வரும். நீங்கள் ஒரு பந்தையை ஞாபகம் வச்சு ஒரு பந்தை நீங்கள் கற்பனை பண்ணி வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போது பூமி உருண்டையாக இருக்கும் பொழுது தான் இரவு கொஞ்சமாக நுழைஞ்சு மொத்தமாக பகல் போகிறதும், பகல் கொஞ்சமாக நுழைஞ்சு மொத்தமாக இரவு போகிறதும் சாத்தியம். இப்போ 2025 இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், பூமி உருண்டைங்கிறது சாதாரணமாக எல்லாத்துக்கும் தெரியும். இதை போய் என்ன யோசிக்கிறது, இதை பற்றி என்ன பேசுறதுன்னு யோசிக்கலாம். ஆனால் இந்த வசனங்கள் இறக்கியது நேத்தோ முந்தானத்து கிடையாது, 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக. பூமி உருண்டை என்பதற்கு ஆதாரமாக குர்ஆனில் நிறைய வசனங்கள்
அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் பேசுகிறான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, 16வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த உலகம் ஒரு குழப்பத்திலே இருந்துச்சு. பூமி உருண்டையா தட்டையான்ட்டு. பூமி இப்போ இருக்க மாதிரி உருண்டையாக இருந்துச்சா அல்லது பூமி தட்டையாக இருந்துச்சா என்ற குழப்பம் எப்போ இந்த மனித சமூகத்திற்கு தீர்ந்தது என்றால் 16வது நூற்றாண்டில் தான். 1515 பெர்ஜலான் என்ற போர்ச்சுகீசிய ஒரு மாலுமி இருக்கிறாரு. அவர் நான் உலகம் முழுக்க பிரயாணம் செய்ய போகிறேன்னு சொல்லி கடல் பிரயாணம் செய்கிறார். சரியாக 2 வருடங்கள் 1521 பிலிப்பைன்ஸ்க்கு போகிறாரு. அங்கே அவர் வஃபாத் ஆகிவிடுகிறார், மரணமாகி விடுகிறார். அதுக்கு பிறகு ஒரு 50, 60, 70 வருஷங்கள் வரைக்கும் யாருமே கடலில் பிரயாணம் பண்ணலை. 1597 சர் பிரான்சிஸ் கிரேக் என்பவர், இவர் போர்ச்சுகல் தேசியத்தை சேர்ந்தவர், ஐரோப்பாவுடைய. இவர் பிரயாணம் பண்ணுறார். அன்னைக்கு ஐரோப்பியர்கள் கடல் பிரயாணத்தை அதிகம் விரும்பினாங்க. அதுதான் ஒரு நாட்டை இன்னொரு நாட்டோடு இணைக்கக்கூடியது. தன்னுடைய நாட்டில் வசிக்கக்கூடிய விளைபொருட்களை வியாபாரம் பண்ணணும் என்றாலும் வேறு நாட்களில் பொருட்களை வாங்கணுன்றாலும் அன்றைக்கி பிரதானமான பயணம் கடல் பிரயாணம். இவர் பசிபிக் பெருங்கடலில் 1597 பிரயாணம் செய்கிறாரு. நீண்ட காலம் பிரயாணம் செய்கிறாரு. சுமார் 2 வருட பிரயாணத்திற்கு பிறகு இவர் எங்கே பிரயாணத்தை ஆரம்பித்தாரோ அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறார். உதாரணமாக பசிபிக் கடலில் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாரு, நேராக போய்கிட்டே இருக்கிறாரு. போனவர் திரும்ப வரலை. உதாரணமாக நான் இங்கே இருக்கிறேன், அந்த செவத்தை நோக்கி போகிறேன், இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னால் திரும்ப வரணும். ஆனால் திரும்ப வரல, போய்கிட்டே இருக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொன்னால் இந்த பாதை ரவுண்டாக இருந்தால் தான் சாத்தியம். இது ஒரு நேர் பாதையாக இருந்தால் நான் போகிறவன் போய்கிட்டே இருப்பேன். இந்த பாதை ரவுண்டாக இருந்தால் தான் நான் இங்கேருந்து கிளம்பி கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இதே இடத்துக்கு என்னால் வர முடியும். ரவுண்டு பாதையில் தான் இது சாத்தியப்படும். இப்போது இவர் பசிபிக்லேருந்து கிளம்பியவர் சில 2 வருடங்களுக்கு பிறகு பிரயாணத்திற்கு பிறகு அவர் எந்த இடத்துல பிரயாணத்தை ஆரம்பித்தாரோ அதே இடத்துக்கு வந்து நிற்கிறார். போனவர் திரும்பலை. அப்போ தான் ஒரு முடிவுக்கு வருகிறார். பூமி என்பது தட்டையானதல்ல, உருண்டை வடிவத்தில் இருக்குது. பூமி உருண்டை வடிவத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாதையில் போய்கிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய பழைய இடத்திற்கு வர முடியும் என்ற முடிவுக்கு வருகிறார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அன்னைக்கு வானத்தின் பக்கம்லாம் உயர முடியாது. இப்போ இன்னைக்கு உலகம் உருண்டை என்பதற்கு இன்னைக்கு நெட்டில் பார்க்குறோம் இல்லையா, நிறையா குளோபல்னு சொல்லி பூமியுடைய படங்கள்லாம் வரைஞ்சிருக்கு, வானத்திலேருந்து படம் பிடிக்கிறாங்க. இந்த வானத்தின் பக்கம் பிரயாணம்ங்கிறத 18வது நூற்றாண்டில் தான் சாத்தியம். 1800களுக்கு பிறகு தான் வானத்தின் பக்கம் பிரயாணம் செய்கிறாங்க. மேலேருந்து பார்க்கும்போது பூமி ரவுண்டாக தெரியுது. அதுக்கு முன்பு வர வானத்தின் பக்கம் யாரும் போகலை. இந்த பூமி உருண்டை என்பதை அவர்கள் எப்படி முடிவு செய்தார்கள் என்றால் இந்த மாதிரி கடல் பிரயாணத்தின் மூலமாகத்தான் முடிவு செய்தார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, 16வது நூற்றாண்டில் தான் இந்த உலகம் முடிவுக்கு வருகிறது. பூமி என்பது தட்டை இல்லை, உருண்டை வடிவத்தில் இருக்குண்டு அல்லாஹ் தஆலா ஈலாஜ் என்ற ஒரே வார்த்தையில் பதிவு செய்கிறான். அதாவது நான் முன்னாடி சொன்ன ஈலாஜ் என்ற வார்த்தைக்கு சொன்னேன். உதாரணமாக இப்போ பகல் இருக்குது, நோன்பு திறக்கிற நேரத்தில் 6 மணிக்கு இருட்டு வருது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த 6 மணி இருட்டையும் பார்த்துக்கொள்ளுங்க, 12 மணி இருட்டையும் பாருங்கள், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. 6 மணி இருட்டு இரவுடைய ஆரம்பம், 12 மணின்றது நடு ஜாமம். இந்த இருட்டு வேற, இந்த இருட்டு வேற. என்ன காரணம் சொன்னால் இருட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நுழைஞ்சு முழுமையாக ஆக்குபை பண்ணிக்கிறது. முழுமையாக இருள் என்பது முழுமையாக ஆக்கிரமித்துக் கொள்கிறது. காலைல 6 மணி வரைக்கும். 6 மணிக்கு பகல் வருதா, சூரியனுடைய உதயத்தின் போது பகல் வருகிறதா. இந்த காலையில் 6 மணி பகலையும் நண்பகல் 12 மணி பகலையும் பாருங்கள், வித்தியாசம் இருக்குது. அது நல்ல வெளிச்சமாக இருக்குது. என்ன காரணம் சொன்னால் பகல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து முழுமையாக பகல் ஆக்குபை பண்ணிக்கிறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நுழைந்து முழுமை அடைவதற்கு பேர் தான் ஈலாஜ். இந்த ஈலாஜ் என்றது எப்போ சாத்தியப்படும் என்றால் இந்த பூமி உருண்டையாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். கஹஃப் என்ற ஒரு சூரா 16வது ஜுஸ்ல, அந்த சூரால் அல்லாஹ் தஆலா தில்கர்னைனை பற்றி பேசுகிறான். கிட்டத்தட்ட நம்ம பேர் தான் இருக்கும், இஸ்கந்தர் தில்கர்னைன். உலகத்தை ஆண்ட 4 பேரில் 2 பேர் முஸ்லீம். ஒன்று ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னொன்று இந்த இஸ்கந்தர் தில்கர்னைன். இவரை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், ஹத்தா இதா பலக மக்ரிப ஷம்ஸ். அவர் உலகம் முழுக்க ஆட்சி செய்தவர். மேற்கு பக்கம் பிரயாணம் செய்கிறார், சென்றுக்கிட்டே இருக்காரு. அங்கே சில மக்களை பார்க்கிறாரு, பேசுகிறாரு. அங்கே சில பஞ்சாயத்தில் நடக்குது. முடிஞ்சுட்டு சும்மா அத்துபா சபபா அல்லாஹ் சொல்ல தொடர்ந்து அவர் பிரயாணத்தை மேற்கொண்டுக்கிட்டே இருக்காரு. இங்கேருந்து மேற்கு பக்கம் பிரயாணம் பண்ணார், போய்கிட்டே இருந்தார். சில மக்களை பார்த்தால் பேசினார், திரும்ப வரலை. போனவர் திரும்ப வரலை, திரும்ப அதே பாதையில் போய்கிட்டே இருக்கிறாரு. அல்லாஹ் அடுத்த வசனம் சொல்கிறான், ஹத்தா இதா பலக மத்லிய ஷம்ஸ். அவர் கிழக்கு பக்கம் வந்து விட்டார். மேற்கு பக்கம் போனவர் கிழக்கு பக்கம் எப்படி வந்தார்? உதாரணமாக இது மேற்கு, இது கிழக்கு. நான் இங்கே பிரயாணம் பண்ணுறேன், இந்த பக்கம் பிரயாணம் பண்ணி போய்கிட்டே இருக்கிறேன். இப்போ இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னால் நான் போன வழியில் ரூட்டில் திரும்பி வந்தால் தான் நான் இந்த இடத்துக்கு வர முடியும். ஆனால் நான் இந்த இடத்துக்கு நான் திரும்பலை, சென்றுக்கிட்டே இருக்கேன்.
கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நான் இந்த இடத்துல இருக்கிறேன். இங்கே போனவர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாருன்னு சொன்னால், இந்த பூமி உருண்டையாக இருந்தால் தான் சாத்தியம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர் மேற்கு பக்கம் பிரயாணம் செஞ்சார், ரொம்ப தூரத்துக்கு போயிட்டே இருந்தார். அப்புறமா பார்த்தா அவர் கிழக்கு பக்கமாக இருந்தார், சூரியன் உதிக்கிற இடத்துல இருந்தார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அழகான ஒரு பிரயாணத்தின் மூலமாக பூமி உருண்டை என்பதை அல்லாஹ் தஆலா வசனம் ஆதாரமாக காட்டுகிறான். கடைசியாக ஒரு செய்தி, ஜுமர் என்ற அத்தியாயம் இன்றைக்கு ஓதப்பட்டிருக்கும். அநேகமாக ஜுமர் என்ற அத்தியாயத்துடைய 5வது வசனம் அல்லாஹ் ரொம்ப அழகாக பேசுவான். ஹலக்கஸ் ஸமாவாதி வல் பில்ஹக், வானங்களையும் பூமியையும் அவன் தான் படைத்தான். முடிஞ்சிருச்சா? அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான். யுகவ்விருல் லைல அலன் நஹார், அவன்தான் இரவை பகலின் மீது சுற்றுகிறான். வ யுகவ்விருன் நஹார அலல் லைல், அவன்தான் பகலை இரவின் மீது சுற்றுகிறான். அல்லாஹ் இங்கே வார்த்தையை பாருங்க, யுகவ்விருன்ற வார்த்தையை சொல்றான். நான் சொல்றது எல்லாமே வெறும் வார்த்தைகளை வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வார்த்தைகளை வச்சு அல்லாஹ் எவ்வளவு நுட்பமாக பேசுகிறான் பாருங்க. அல்லாஹு தாலா இரவை பகலின் மீது சுற்றுகிறான், பகலை இரவின் மீது சுற்றுகிறான். இந்த யுகவ்விருன்னு சொன்னா உருண்டையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுத்துறதுக்கு பேர் தான் யுகவ்விருன்னு சொல்லுவோம். உதாரணமா பட்டை விடும்போது நூல் கண்டு இருக்கு இல்லையா, நூல் கண்டுல நூல் சுத்துறோம்ல, இந்த நூல் சுத்துறதுக்கு யுகவ்விருன்னு சொல்லுவோம். தலப்பா கட்டுறோம் இல்லையா, ரவுண்டா தலப்பா தலை இருக்கு, தலையை சுத்தி நூல் துண்டு கத்துறோம் இல்லையா, இந்த கட்டுறதுக்கு பேர் கவ்வாரான்னு சொல்லுவோம். அல்லாஹு தாலா இரவை பகலிலே சுத்துகிறோம், பகலை இரவிலே சுற்றுகிறோம் என்று சொல்கிறான். இந்த சுற்றுதல் என்ற வார்த்தை எப்போது சாத்தியம் என்றால், பூமி உருண்டையாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். பூமி தட்டையாக இருந்தால் இந்த சுற்றுதல் என்ற வார்த்தை இங்கே இங்கே தவறாக பயன்படுத்தப்பட்டதாகிவிடும் என்பதாக தஃப்சீர்களிலே பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, 16வது நூற்றாண்டுல தான் இந்த உலகம் அங்கீகரித்தது பூமி உருண்டை என்பதா. அதற்கு முன்பாக சில பாசா பேச்சுகள் இருந்தது, ஆனால் உறுதியான தகவல் இல்லை. 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பூமி உருண்டை என்பதாக முடிவுக்கு வருகிறார்கள். அல்லாஹ் தஆலா 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தெளிவுபடுத்தி விட்டான், இந்த பூமியை நாம் உருண்டை வடிவத்தில் அமைத்திருக்கிறோம் என்பதா. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய புதையல் நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த புதையலை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இன்றைக்கி பார்க்கிறோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 15, 14, 18 நாட்களாக நம்ம தகவல்களை படித்து வரோம்னு சொன்னால், இந்த 15, 16 நாட்களில் நிறைய அறிவியலாளர்களுடைய ஆய்வுகளை பற்றி பேசுகிறோம். இவர்கள் எல்லாருமே பெரும்பாலும் நான் முஸ்லீம்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் குர்ஆனை ஆய்வு செய்கிறார்கள். குர்ஆனிலே சொல்லப்பட்ட செய்திகளை ஆய்வு செய்து தன்னுடைய அடுத்த கட்ட இலக்கிற்காக குர்ஆனுடைய வசனங்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏராளமான அறிஞர்கள் குர்ஆனை ஆய்வு செய்து தன்னுடைய தேவைக்காக வேண்டிய குர்ஆனை ஆய்வு செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு குர்ஆனை படிக்கிறோம், குர்ஆனை ஆய்வு செய்கிறோம், ஆய்வு கண்ணோட்டத்தோடு குர்ஆனை நாம் எந்த அளவுக்கு அணுகுகிறோம் என்பது நம்மிடத்தில் மிக முக்கியமான கேள்வி. அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை படிப்பதற்கும், குர்ஆனை விளங்குவதற்கும், குர்ஆனை ஆய்வு செய்வதற்கும், குர்ஆனின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்குமான நல்ல தௌஃபீக்கை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.